அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு வணக்கசாலி இருந்தார். அந்த ஊரிலே சில மரங்களை வணங்கி வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு கோபத்தோடு கத்தி எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக சென்றார். இடையிலே ஒரு வயதானவருடைய தோற்றத்தில் ஷைத்தான் குறுக்கிட்டு அவர்கிட்ட அந்த மரத்தை வெட்ட போகக்கூடாதுன்னு சண்டையிட்டான். சண்டையிடுகிறான். அவரை, அந்த பெரியவரை, அதாவது ஷைத்தான் ரூபத்தில் வந்த பெரியவரை இந்த வணக்கசாலி வீழ்த்து விடுகிறார். அப்போ அவன் மறுபடியும் டீல் பேசுகிறான். நீ அந்த மரத்தை வெட்டாத, நான் உனக்கு ஒரு நாளைக்கு 2 தீனார் தர்றேன் என்று சொல்லுகிறான். அதற்கு ஒத்துக்கொண்டு அவரும் வீட்டுக்கு போய்விடுகிறார். முதல் நாள் 2 தீனார் இருக்கிறது. 2ஆம் நாளும் 2 தீனார் வைக்கப்படுகிறது. பார்க்கிறார், எடுத்துக்கொள்கிறார். 3ஆவது நாள் பார்த்தா காசை காணோம். கோபப்பட்டு மறுபடியும் அந்த மரத்தை வெட்டுவதற்காக புறப்பட்டு ஆவேசமாக வருகிற போது அதே சைத்தான் அந்த பெரியவருடைய ரூபத்திலே இடைமறிக்கிறான். இருவரும் முன்பு போலவே சண்டையிடுகிறார்கள். இப்போது அந்த பெரியவர் ஜெயித்து விடுகிறார். அதாவது சைத்தான் ரூபத்துள்ள அந்த பெரியவர் ஜெயித்து விடுகிறார். அப்போது அந்த வணக்கசாலி கேட்கிறார், முன்னாடி சண்டை போட்டப்போ நான் ஜெயித்தேன், இப்போ நீ என்ன ஜெயிச்சிட்டியே எப்படி என்று கேட்டபோது அவன் சொல்லுவானாம், முன்னால் நீ புறப்பட்ட போது ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும், அல்லாவிற்கு இணையாக அவர்கள் வணங்கும் மரத்தை வெட்ட வேண்டும் என்ற கோபம் அல்லாவுக்காக இருந்தது. அதனால் என்னை உன்னால் வெல்ல முடிந்தது. 2வது தடவை நீ கோபப்பட்டது உனக்கு நான் காசு கொடுக்கவில்லை என்று நீ கோபப்பட்டு மரத்தை அழிக்க வந்தாய். அதனால் உன் கோபம் அல்லாவுக்கானதாக இல்லை என்று சொன்னார். எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நம்முடைய நோக்கம் இது அல்லாவுக்காக என்று இருந்தால் அவனுடைய பேருதவி கட்டாயம் இருக்கும். எப்போது நாம் செய்கிற செயல்கள் நல்லவாக இருந்தும் அல்லாவுக்காக என்ற எண்ணம் இல்லையோ அப்போதே அல்லாவுடைய உதவி இருக்காது. ஷைத்தான் நம்மை மிகைத்து விடக்கூடும். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் ஒரு உடலில் வலி இருந்தது. அதற்காக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு செடியை சொல்லி அதை போய் பறித்து சாப்பிடு, உன்னுடைய நோய் குணமாயிருன்னு சொன்னால் முதல்ல அதை சாப்பிட்டாங்க, குணமாயிருச்சு. 2வது முறையும் அதே வலி வந்தபோது இப்போது அல்லாஹ்விடத்துல கேட்கல, அவங்க நேராக அந்த செடியை சாப்பிட்டாங்க, அந்த வலி அதிகமாயிருச்சு. அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், முதல் முறை சாப்பிட்டேன் குணமானது, 2ஆம் முறை சாப்பிட்ட போது அதிகமானது நோய் என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்லுவான், மூசா, முதல் முறை என்னிடத்தில் வந்தாய், நான் குணப்படுத்தினேன். 2ஆம் முறை நீ என்னிடத்தில் வரவில்லை, நீ குணப்படுத்தியது என்று நினைத்த அந்த செடியிடத்தில் சென்றாய். உன் நோக்கம் தவறியதால் அந்த நோய் நிவாரணமாகவில்லை என்று சொல்லுவான். அத்துனியா குல்லுஹா சும்முன் காத்தில் திரியா குஹா இஸ்மி. அல்லாஹ் சொல்லுவான், உலகம் அத்துணையுமே கொன்று விடக்கூடிய கடுமையான நஞ்சுதான், என்னுடைய பெயர்தான் அதன் மாற்று மருந்து என்று சொல்லுவான். மருந்து சாப்பிடுகிறோம், மருந்துகள் சில நேரத்தில் நம்மை குணப்படுத்தும், சில நேரத்தில் அந்த நோயை அதிகப்படுத்தும். இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் திரியா குஹா இஸ்மி, இந்த உலகத்தின் அத்துணை நஞ்சுகளுக்குமான மாற்று மருந்து அல்லாவின் பெயர்தான். அவன் பெயர் இருந்தால், அவன் ஞாபகம் இருந்தால், அவனுக்காக என்று இருந்தால் நாம் செய்யும் செயல்பாடுகள் அத்துணையிலும் அல்லாவின் பேருதவி இருக்கும். எனவே எதை செய்தாலும் அதை அல்லாவுக்காக என்று செய்யக்கூடிய நல்ல நிலையை அல்லாஹ் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் தருவானாக. காலிசானவர்களாக, தூய்மையான உள்ளம் உள்ளவர்களாக, எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை வேண்டியவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.